கோவை மாவட்டம் சரவணம்பட்டி அருகே கடந்த ஜூன் மாதம் புதிதாக தொடங்கப்பட்ட இந்தியன் பப்ளிக் பள்ளியை நிரந்தரமாக மூடப்போவதாக நிர்வாகம் தரப்பிலிருந்து மெயில் வந்ததால் பெற்றோர் அதிர்ச்சியில் உறைந்தனர். கட்டணத் தொகை மற்றும் மாற்று சான்றிதழை கேட்டால் பள்ளி நிர்வாகத்திடமிருந்து முறையான பதில் வரவில்லை என கூறிய பெற்றோர்கள் பள்ளி வளாகத்திலேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நோ டியூ ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அவங்களா ஒரு ஃபீஸ் அரைவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டேர்மில் ஒரு 50% ஃபீஸு, அப்புறம் அந்த பஸ்ஸு வந்து யூஸ் பண்ணிட்டோம், நீங்கள் இப்போ ஃபுட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க 10 நாள் 15 நாள் தான் நடந்திருக்கு. அவர் போட்டதே மெயில் 11ஆம் தேதி. டேர்மே வேறு. ஆனால் இந்த டேர்ம் வந்து செப்டம்பர் வரைக்கும்ட்டாங்க. சரி, அப்படியே அவர் சொல்கிற மாதிரி எடுத்துட்டாலும் இவர் இயர்லி வாங்கின ஃபீஸை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இல்லை, இப்போ 2 மாதம் வாங்கினது அதையும் கொடுக்கல, அதுக்கு பதிலும் இல்லை. இந்த ஃபீஸை கேட்டாலும் பதில் இல்லை. இதுக்கும் வந்து நோ டியூ ஃபார்ம்னு அவர் ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணியிருக்காரு ஒரு லீகல் டேர்ம்ஸோட. அதுக்கு நாங்கள் சைன் பண்ணி கொடுத்தோன்னா டிசி கொடுப்பாங்கிறாங்க. சரி, டிசி கொடுப்பீங்கன்னு பார்த்தா டிசியில் இஎம்ஐஎஸ் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்குது. மற்ற ஸ்கூல் போகிறவங்களுக்கு அதை கேட்குறாங்க. அந்த நம்பரோட கேட்டால் அந்த நம்பர் இல்லை, தெரியாதுங்கிறாங்க. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். அதாவது கோவை சரவணம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரக்கூடியது இந்தியன் பப்ளிக் ஸ்கூல். இந்த நிறுவனத்திற்கு சொந்தமாக கோவையை பொறுத்த வரைக்கும் 3 பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. ஏற்கனவே கோவில்பாளையம் பகுதியில ஒரு பள்ளியும், அதே போன்று டாடாபாத் பகுதியில் ஒரு பள்ளியும் செயல்பட்டு வருகிறது. 3வது பள்ளியாக இந்த பள்ளி கடந்த ஜூன் மாதம் மிக பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டிருக்கிறது. சுமார் ஒரு 150 ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை கொண்டு இந்த பள்ளி துவங்கப்பட்ட நிலையில புதிதாக அங்கு மாணவர் சேர்க்கை யாரும் அதிக அளவில் இல்லாததால் ஏற்கனவே செயல்பட்டு வந்த கோவில்பாளையம் பள்ளியிலிருந்து சில மாணவர்களும், அதே போன்று டாடாபாத் பகுதியிலிருந்து மாணவர்கள் சிலரும் அங்கு பயின்று வருகிறார்கள். 137 மாணவர்கள் தற்போது வரை அங்கு சேர்க்கையாகி அங்கு பயின்று வர மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில ஜூன் முதல் வாரத்தில் துவங்க வேண்டிய பள்ளி ஜூன் கடைசி வாரத்தில் தான் துவங்கி இருக்கிறது. அங்கு வழக்கமாக பள்ளி நடைபெற்று வந்த நிலையில கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக பள்ளியிலிருந்து பள்ளி நிர்வாகம் அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை இமெயில் மூலம் அனுப்பியிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையில் வருகிற இந்த செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் பள்ளி வந்து நிரந்தரமாக மூடப்படுவதாகவும், அதற்குள்ளாக இங்கு பயின்று வரக்கூடிய மாணவர்கள் மாணவியர்கள் அனைவருக்கும் வேறு பள்ளியில் அட்மிஷன் வந்து நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் வந்து ஒரு இமெயில் மூலம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து பெற்றோர்கள் திடீரென அதிர்ச்சி அடைந்து பள்ளி நிர்வாகத்திடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்திய போது, குறிப்பாக இந்த பள்ளி வந்து அதிமுகவினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய கடந்த தேர்தலில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்ட ஆற்றல் அசோக்குமார் என்பவருக்கு சொந்தமான பள்ளி. அவரிடம் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொழுது அந்த மாறுதலாகி செல்லக்கூடிய அனைவருக்குமே வந்து மாற்று சான்றிதழ் தருவதாகவும், தாங்கள் கட்டிய அந்த 2ஆம் காலாண்டிற்கான தொகையை திருப்பி வழங்குவதாகவும் அவர் உறுதியளித்தார். தொடர்ந்து இவர்கள் அந்த தொகையை வாங்கிக் கொள்ளலாம் என்று இருந்த சூழல்ல மறுநாள் மீண்டும் ஒரு தனியாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி மாற்றுச் சான்றிதழ் வருவதற்கு சிறிது காலதாமதமாகும். அதே வேளையில கல்வி கட்டணமாக செலுத்தப்பட்ட தொகை மட்டும்தான் திரும்ப வழங்கப்படும். அதே போன்று இந்த பேருந்துக்காகவும் லேப் ஃபெசிலிட்டி இது போன்ற அனைத்து கட்டணங்களும் திரும்ப செலுத்த இயலாது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் இன்றைய தினம் பள்ளிக்கு சென்ற பெற்றோர் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் காலை முதல் அங்கு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே சுமார் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் வந்து அந்த பள்ளி நிர்வாகமானது திரும்ப வழங்க வேண்டும். ஆனால் அந்த தொகையை வழங்குவதற்கு பள்ளி நிர்வாகம் தயாராக இல்லை. அதே போன்று மாற்றுச் சான்றிதழும் தருவதற்கு தயாராக இல்லை என்ற சூழலில் தான் தற்போது பெற்றோர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனிடையே காவல்துறை வந்து அங்கு விசாரணையில் ஈடுபட்டு இந்த விஷயத்தில் காவல்துறை ஒன்றும் செய்ய இயலாது, பள்ளிக்கல்வித்துறையில் தான் நீங்கள் முறையிட வேண்டும் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் கூறியதால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் வரை தாங்கள் இங்கேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்ற அடிப்படையில் அங்கு பெற்றோர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அருண்.